ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதோட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதற்கான வீடியோ தான் இது. இந்த வேர்ல்டில் எவ்வளோ மக்கள் இருக்கிறோம், ஒவ்வொருத்தங்களும் அந்த நேச்சரை ரசிக்கிறது அண்ட் தென் அந்த வே ஆஃப் என்டர்டெய்னிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2 days நாங்கள் அந்த நேச்சரோட எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணது அண்ட் தென் எங்களோட வே ஆஃப் என்டர்டெய்னிங் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்கு அது ரீசனாக இருக்கும். நாங்கள் கொடைக்கானல் அப்படின்னா நாங்கள் கொடைக்கானல் சூஸ் பண்ணல. அதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே பண்ணைக்காடுங்கிற ஒரு கிராமம் தான், அது பக்கத்தில் உள்ள சின்ன கிராமங்கள் ஒரு பிளேஸ், அது பண்ணைக்காடுங்கிற பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அது ஹில் ட்ராவலும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் ஆல்ரெடி கொடைக்கானல் சைட் சீயிங்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதே பிளேஸ் வேண்டாமே, கொஞ்சம் கிளைமேட் என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் ஃபேமிலியோட கொஞ்சம் கேதர் ஆகணும், எங்களுக்குள்ளே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணோம். கொடைக்கானல் அது பக்கத்துலேயே பண்ணைக்காடுங்கிற பிளேஸில் A-frame ஸ்டே, அந்த மாதிரி டென்ட் ஸ்டே அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் நாங்கள் A-frame ஸ்டே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் சப்போஸ் சைட் சீயிங்லாம் பார்க்கணும், கொடைக்கானல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. அதை தவிர்த்து உங்களுக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், டைம் அந்த கூலிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா சூட் ஆகும். ஒரு சூப்பரான நேச்சரோடு ஒரு கலந்த ஒரு பிளேஸை சுற்றிலும் மரங்கள் பார்க்கவே, அதாவது இப்போ ரூம்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் ரூம் இருக்கும். பட் இது வந்து அந்த A-frame ஸ்டேங்கிறது தனியாக அந்த காட்டுக்குள்ளே நம்ம மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸு சூப்பராகவே இருந்தது. நானும் பொண்ணு போனோன்னே ரெஸ்ட் எடுத்தோம். பட் நம்மளால் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஆயுர்வேதிக் டாக்டர்னு. ஸோ அவங்க எங்கேயாவது புதுசாக ஒரு செடிகள் ஏதாவது மரங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா டக்குன்னு அதை பிடிச்சி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு டோட்டலாக 2 daysல ஃபஸ்ட் டே ஃபுல்லாமே இந்த A-frame ஸ்டே. ஸோ எங்களுக்கு டே டைமில் ஃபுல்லாக இல்லை, போன அன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதில் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதில் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் என் பொண்ணு ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு பிளேசஸ். ஸோ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு இந்த ரீல்ஸ் எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து பண்ணுவாங்க. குட்டி பிள்ளையா இருக்கும்போது எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணுவாள் என் பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ தான் இந்த டிக்டாக் அந்த மாதிரிலாம் அந்த டைமில் வந்துச்சு. ஸோ எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணுறாங்களே, நம்ம அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோங்கிறதுனால டிக்டாக் அதெல்லாம் அவளுக்கு கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதிலோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் அதை பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்படி பொண்ணு வச்சு பண்ணுறீங்களேங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ரொம்ப பப்ளிக் பண்ணாமல் நானும் அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போது என்ன அவங்க டான்ஸ் பண்ணனாலும் ஸ்கூல்லேருந்து அவங்க பப்ளிக்கில் போட்டு விட்றாங்க. ஸோ நாங்களுமே அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன இந்த மாதிரி எடுக்கிறது தப்பில்லை, அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. மற்ற பிள்ளைங்களாம் அந்த வீடியோஸோ ஏதோ ஒன்று எடுக்கும்போது தயங்குற இடத்துல என் பொண்ணு அந்த மாதிரி வீடியோஸ் ஸ்கூல்லேருந்து ஏதாவது பேச சொல்லி வீடியோ போட்டு அனுப்புங்கன்னா என் பொண்ணு ஒரே டேக்கில் சூப்பராக போட்டு தந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. அதில் நெகட்டிவ் நிறைய இருக்குது, ஆனால் பெனிஃபிட்ஸ் அதிகம். அதில் உள்ள நெகட்டிவ் என்ன, நம்ம அப்படியே பிள்ளைங்களை விட்டுறாமல் அந்த பிள்ளைங்களுக்கு அதில் என்ன நெகட்டிவ் ஆகும், சப்போஸ் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்கள பண்ண வைக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயங்கிறதுனால நாங்கள் அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் சப்போஸ் அவங்களது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நிறையவே பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களுமே ரூமில் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்க ரீல்ஸ் பண்ண பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நார்மலாகவே பாருங்களேன், நமக்கும் இந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணணும், நம்ம தான் வேர்ல்டுலேயே ஒரு சூப்பரான ஜோடி, அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். அதில் தப்பு எதுவும் இல்லை, நம்ம ரசிக்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. பட் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருந்தாலுமே ஐயோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பட் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே எங்களுக்கு கிடையாது. யாரும் என்னமோ சொல்லிக்கிட்டோம், நம்மளோட தாட்ஸ் வந்து நம்மளோட செய்கை ஏதோ ஒன்று அடுத்தவங்கள பாதிக்காத வர அது தப்பு இல்லைங்கிறது எங்களோட தாட்ஸ். ஸோ நாங்களுமே அவங்களோட பொண்ணோட சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணோன்னா நல்லா ஜாலியாக போச்சு. அந்த ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே நல்லா ஜாலியாக போச்சு. பட் செகண்ட் டே அங்கே வந்து எங்களுக்கு வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் ஆஃப் ரோடு ஜீப் ரைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது ஃபுல்லாமே ஆஃப் ரோடு ஜீப் ரைடு வந்து அந்த சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆஃப் ரோடுங்கிறவங்க ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள அது வந்து அந்த பண்ணைக்காடுலேருந்து கொஞ்சம் மேலே டாப்பில் போச்சு. ஸோ அங்கே இடையில அந்த விலங்குகள், வரையாடு, மான், அந்த மாதிரி விலங்குகள்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் அதுலேயுமே சைட் சீயிங் நிறைய காமிச்சிருந்தாங்க. அதில் உங்களுக்கு ஒரு அருவிக்கு கூட கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த கொடைக்கானலில் ஒரு அருவிங்கும்போது அது ரொம்ப கிளைமேட் வந்து நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் பொண்ணும் நல்லாவே காலை நனைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கொடைக்கானல்லே பச்சை தண்ணி தான் குளித்தாங்க, நம்மளால் அதெல்லாம் முடியாது. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா காலை நனைச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே அப்பப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கும் கொஞ்சம் ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபைனலாக ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபைனலாக என்ன ஒரு இதுனா, நாங்கள் இந்த மாதிரி ஹில் பிளேஸு எங்கே வெளியில் போனாலும் மேக்ஸிமம் பக்கத்தில் ட்ரெக்கிங் மாதிரி இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு வருவோம். அது ஒரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூலிங் பிளேஸ்க்கு போய்ட்டு அந்த ஈவினிங் டைமில் அந்த ஒரு 7 or 8 அந்த டைமில் வந்து நைட் டைம் வாக் அந்த பக்கத்தில் போகிறது ரொம்பவே அழகாக, அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுமாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த கிளைமேட்டை பார்க்குறதுமே இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த நைட் டைம் அண்ட் தென் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஹில் பிளேஸ்க்கு போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு கிளைமேட் இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எங்களுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னா, அந்த சைடில் அருவிக்கு போய்ட்டு ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த சைடில் கொஞ்சம் தண்ணி உள்ள இடங்கள். அப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால ஃபுல்லாக அட்டைப்பூச்சிகள் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் 3 பேருமே கொஞ்சம் அட்டைப்பூச்சி பைட் பண்ணிருந்துச்சு. பட் அது வந்து என் ஹஸ்பண்ட் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுனால எங்களுக்கு அது ரொம்ப ப்ராப்ளமாக தெரியல. இப்படி தான் எங்கள் 2 டேஸும் போச்சு. இதில் எங்களோட வே ஆஃப் என்டர்டெய்னிங் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.